டியூட்ல 44வது கேள்வி எடுங்க. உங்களோட டியூட்ல 44வது கேள்வி எடுங்க. கவனிங்க. PQங்கிற ஒரு நீண்ட நேரிய கம்பி மாறா வேகத்தோட ஒரு சீர்காந்த புலத்துக்குள்ள, இந்த மாதிரியான சீர்காந்த புலத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற கம்பியை தொட்டவாறு இந்த PQங்கிற கம்பியானது மாறா வேகத்தோட அசைக்கப்படுகிறார். இந்த சந்தர்ப்பத்துல இந்த சுற்றினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் R, இது B, இது S. RBSங்கிற இந்த சுற்றினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் நேரத்தோட எவ்வாறு மாறும்னு கேட்கிறாங்க. சோ கவனிங்க, நாம இந்த கடத்திய இந்த பக்கம் மாறா வேகத்துல அசைக்கிறோம். அசைக்கும் போது இந்த மூடிய சுற்றுல பாய்கின்ற மின்னோட்டம் நேரத்தோட எவ்வாறு மாறும்னு கேட்கப்பட்டிருக்கு. சரியா? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்றால் இங்க வந்துட்டு தூண்டப்பட்ட மின்னியக்க விசையை கேட்கல. என்னத்தை கேட்கிறாங்கன்னால் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை கேட்கிறாங்க இல்லையா? சரி, முதலாவது தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எந்த கடத்தியில மின்னியக்க விசை தூண்டப்படும்? எந்த கடத்தியில மின்னியக்க விசை தூண்டப்படும்? இந்த PQங்கிற கடத்தியில தான் மின்னியக்க விசை தூண்டப்படும். அதாவது நாம் இந்த PQங்கிற கடத்தியை இந்த பக்கம் அசைக்கக்குள்ளதான் இந்த கடத்தியின் மீது மின்னியக்க விசை தூண்டப்பட போகுது இல்லையா? இப்ப நாம இந்த கடத்திய ஒரு Vங்கிற வேகத்துல அசைக்கிறோம்னு வச்சுக்கொள்வோம். அதே போல இந்த கடத்தி காந்தப்புலத்துக்குள்ள இருக்குது. இந்த கடத்தியில மின்னியக்க விசை தூண்டப்படக்குள்ள இந்த கடத்தியில இவ்வளவு நீளம் இருக்குட்டாங்க. அதாவது கவனிங்க, இந்த கடத்தியை நாம மாறா வேகத்துல இப்படி அசைக்கக்குள்ள இந்த கடத்தியில இவ்வளவு நீளம் இருக்குட்டாங்க. அதாவது இந்த முக்கோணிய உருவாக்கக்கூடிய RSங்கிற கடத்திட நீளம். இந்த நீளத்தில தூண்டப்படுகின்ற மின்னியக்க விசைதான் இந்த சுற்றுல மின்னோட்டத்தை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு. இந்த பக்கம் இந்த கடத்தி இந்த பக்கமும் காந்தப்புலத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற கடத்தியால மின்னியக்க விசை தூண்டப்பட்டாலும் இவரால தூண்டப்படுற மின்னியக்க விசை இந்த சுற்றினூடான மின்னோட்டத்துக்கு காரணமா அமையாது. அப்ப இந்த கடத்தில மின்னோட்டத்துக்கு காரணமாக அமைய போறது
இந்த முக்கோணிய உருவாக்கக்கூடிய இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட இவ்வளவு நீளமாக மாத்திரம் தான் இருக்கு. நான் சொல்றேன், இங்கால பக்கம் மின்னியக்க விசை தூண்டப்படும். ஆனா இந்த மின்னியக்க விசையால மின்னோட்டம் உருவாக்கப்படாது. இப்ப பாருங்க, நான் இந்த நீளத்தை L என்று எடுக்கிறேன். நான் இந்த நீளம் இவ்வளவு நீளத்தை L என்று எடுக்கிறேன். அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன? E சமன் BVL. நல்ல விலகிக் கொள்ளணும். நல்ல கேள்வி இது, நல்ல ஐடியா கேள்வி இது. L நீளமுடைய கடத்திங்கிறதால இவ்வளவு பகுதிக்குள்ள தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன? E சமன் BVL. அதே நேரத்துல இந்த கடத்தியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசை திசை என்ன? பிளெமிங்கின் வழக்கை விதி, வேகம், காந்தப்புலம். மின்னியக்க விசை மேல் நோக்கி இருக்கு. அப்ப இந்த கடத்தியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசை E மேல் நோக்கிய திசையில இருக்கு. அப்ப இங்க ஈங்கிற மின்னியக்க விசை தூண்டப்பட்டதால இந்த கடத்தில இவ்வாறு ஒரு மூடிய பாதையினூடாக மின்னோட்டம் பாயும். இந்த கடத்தில தூண்டப்பட்ட இவ்வளவு நீளத்தில தூண்டப்பட்ட மின்னியக்க விசை காரணமாக இந்த கடத்தியினூடாக இந்த பாதையில மின்னோட்டம் பாயும். சரியா? இப்ப நாம இந்த கடத்தியை அசைக்கிறோம் தானே, அசைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை யோசிப்போம். இப்ப நான் இந்த கடத்திய இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அசைக்கிறேன். அதாவது இதே மாதிரி இன்னும் ஒரு நீளம் அதிகரிக்கிற மாதிரி அசைக்கிறேன். இப்ப இந்த கடத்தி இங்க வந்துச்சு. இப்ப இந்த கடத்திர நீளம், இந்த முக்கோணிய உருவாக்குற கடத்திர நீளத்தை நான் 2L என்று சொல்றேன். விளங்கிக் கொள்ளுங்க. நான் இங்க இருந்த இந்த கடத்தியை இப்படியே அசைச்சிட்டான போறேன். இப்ப இதுக்குள்ள இருந்த நீளம் L. நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை யோசிக்கிறேன். இந்த நீளம் எவ்வளவு என்றால் 2L இருக்கு. கடத்திர வேகம் வீண்டால் இந்த டைம்ல தூண்டப்பட்ட இந்த கடத்தியில இந்த டைம்ல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன? E சமன் BV into 2L என்று வரும் இல்லையா? ஆக இங்க தூண்டப்பட்ட மின்னியக்க விசையை விட இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில, இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையில இப்ப தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 2 மடங்காக இருக்கு. இங்க தூண்டப்பட்ட மின்னியக்க விசை ஈந்தால் இங்க தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 2E. ரைட்? இப்ப கேள்வி மின்னோட்டம் அப்படிதானே? இப்ப இதனோட மின்னோட்டம் எப்படி பாயும்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்து மின்னோட்டம் இப்படியே வந்து இப்படி பாயும் இல்லையா? மின்னோட்டம் இப்படி பாயும். பாருங்க, இவ்வளவு நீளமான கடத்தி இருக்கும் போது தூண்டப்பட்ட மின்னியக்க விசை E, அந்த நேரத்துல பாய்ந்த மின்னோட்டம் இவ்வாறு அமைந்திருக்கும். இந்த கடத்தி இந்த இடத்துக்கு வந்த சந்தர்ப்பத்தை யோசிக்கக்குள்ள தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 2E, இந்த 2E-ஆல உருவாகிற மின்னோட்டம் இவ்வாறான ஒரு கடத்தியினூடாக பாய்ந்திருக்கும். இப்ப நமக்கு தெரியும், தூண்டப்பட்ட மின்னியக்க விசைய பாய்கின்ற மின்னோட்டத்தோட நாம எப்படி தொடர்புபடுத்தும்? ஒரு கடத்தியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசைய மின்னோட்டத்தோட நாம எப்படி தொடர்படுத்துவோம்? V7IR. இதான சமன்பாடு. V7IR. சோ தூண்டப்பட்ட மின்னியக்க விசை ஆரம்பத்துல E, அந்த டைம்ல பாய்ந்த மின்னோட்டத்தை நான் I எடுக்கிறேன். இந்த டைம்ல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை E, அதான் வோல்டேஜ். இதுக்கு இடையிலான வோல்டேஜ் E தான். சரி, வோல்டேஜ் E, மின்னோட்டம் I, தடைய நான் R என்று சொல்றேன். அப்ப E சமன் IR. அப்ப I சமன் என்ன? E into R. இங்க தடைய நான் R என்று சொல்றேன். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பாய்ந்த மின்னோட்டம் என்ன? E into R. இப்ப நாம இந்த கடத்தியை இங்க இருந்து அசைச்சு கொண்டு இங்க வந்துட்டோம். இந்த டைம்ல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன? தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 2E. நீளம் 2 மடங்கு ஆவிட்டு மின்னியக்க விசை 2E-ஆ மாறும். இந்த டைம்ல இருந்த மின்னோட்டத்தை நான் I dash என்று சொல்றேன். இந்த கடத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது பாய்கின்ற மின்னோட்டத்தை நான் I dash என்று சொல்றேன். இந்த டைம்ல இந்த மின்னோட்டம் பாய்கின்ற கடத்திட தடை எவ்வளவு இருக்கு? எல்லாம் யோசித்து பாருங்க. இதுதான் இந்த கேள்வியில டேர்னிங் பாயிண்டே. இதுதான் வளமையா எல்லாரும் யோசிக்கிற விடயம். இவ்வளவும் எல்லாருமே நார்மலா செய்வோம். இந்த இடத்துலதான் நம்ம என்ன செய்யணும்? இந்த கேள்வியில அட்வான்ஸ் ஆன ஒரு விடயத்தை யோசிக்கிறோம். என்னென்றால், இந்த கடத்தி இந்த இடத்துல இருக்கக்குள்ள மின்னோட்டம் பாய்ந்தது இப்படி இவ்வளவு நீளத்துக்குள்ளால, இந்த சின்ன முக்கோணிக்குள்ளால மின்னோட்டம் பாய்ஞ்சிச்சு. ஆக இந்த முக்கோணிக்குரிய இந்த 3 கடத்திகளுக்கு உரிய தடை என்னவோ
அதுதான் இந்த ஆறாக இருந்திருக்கு. விளங்க என்ன சொல்றது, இந்த மின்னோட்டம் இப்படி வந்து இங்கிருந்து தூண்டப்படுற மின்னோட்டம் இப்படி வந்து இப்படித்தான பாயுது. ஆக இந்த மூடிய சுற்றில் இருக்கிற இந்த முக்கோணி கம்பியினது, இந்த முக்கோணி வடிவான இந்த கம்பியினது தடைதான் இந்த தடையாக இருக்கு. அதுல பாருங்க, இது 60 பாகை என்று தந்தத்தால இந்த நீளம் எல் என்றால் இந்த நீளமும் என்ன எல், இந்த நீளமும் என்ன எல். ஆக இந்த சிறிய முக்கோணிட மொத்த நீளம் எவ்வளவு 3L. இந்த சிறிய முக்கோணிட நீளம் எவ்வளவு, மொத்த நீளம் 3L. இப்ப இந்த கடத்தி இங்கிருந்து இங்க வந்திருக்கக்குள்ள தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன 2 மடங்கா மாறிச்சு. இந்த டைம்ல இந்த மின்னோட்டம் பாய்கின்ற கடத்திட நீளம் எவ்வளவு வரும், இது 2L என்றால் இது 60 பாகைங்கிறதால இது 2L என்றால் இதுவும் 2L இதுவும் 2L. ஆக இந்த பெரிய முக்கோணிட மொத்த நீளம் எவ்வளவு இருக்கும் 6L ஆக இருக்கும். ஆக நாம என்ன சொல்லலாம் என்றால், ஆரம்பத்துல இந்த இடத்துல இருக்கும் போது கடத்திட மொத்த நீளம் 3L, 3L நீளமான கடத்திட தடை R என்றால் இந்த கடத்தி இங்க இருக்கக்குள்ள கடத்திட மொத்தமான நீளம் 6L. அப்ப 6L நீளமான கடத்திட தடை 2R ஆக இருக்கும். ஏண்டால் தடை நீளத்துக்கு நேர்விகித சமன், நீளம் கூட கூட தடை செய்யும் கூடும். ஆக இந்த 3L நீளமான பகுதிக்குள்ளான மின்னோட்டம் பாயுது. இந்த 3L நீளத்திட தடை R என்று எடுத்திருக்கிறோம். ஆக இந்த டைம்ல இந்த கடத்திட மொத்தமான நீளம் 6Lங்கிறதால இவர தடை என்ன 2R ஆக இருக்கு. எனவே தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 2E, இந்த தடை இந்த சுற்றினது தடை 2R. அப்ப I base சமன் என்ன வரும் 2R. எனவே I base சமன் என்ன வரும், இந்த 2ம் 2ம் வெட்டுப்பட்டால் E இன் கீழ் R என்றுதான் வரும். ஆக இந்த கடத்தி இந்த இடத்தில் இருக்கும் போதும் இதனூடான மின்னோட்டம் E இன் கீழ் R. இந்த கடத்தியை அசைத்துட்டு இங்க வந்திருக்கும் போதும் இந்த கடத்தியினூடான மின்னோட்டம் E இன் கீழ் R. நாம் என்ன சொல்லலாம், இந்த கடத்தியில தூண்டப்பட்ட இந்த கடத்தியினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் நேரத்தோட மாறாது. ஆக பொருத்தமான விடை முதலாவதாக இருக்கு. விளங்குதா? அப்ப என்ன இதுல ஃபைனல் பாயிண்ட் என்ன, அல்லது இதுல சமரி பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இந்த கடத்திய இவ்வாறு அசைக்கும் போது தூண்டலுக்காக மின்னோட்டத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற நீளம், கடத்தியினது தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கான நீளம், நாம் இந்த கடத்தியை அசைக்கக்குள்ள கடத்திட தூண்டலுக்காக பயன்படுத்தப்படுற நீளம் அதிகரிக்கும். இவ்வாறு நீளம் அதிகரிக்கிற அதே நேரத்துல, அதாவது நீளம் அதிகரிக்கிற அதே நேரத்துல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை அதுக்கு நேர்விகித சமனா அதிகரிக்கும். எனவே மின்னியக்க விசை எப்படி அதிகரிக்குதோ அதே மாதிரி எதுவும் அதிகரிக்கிறதால் கடத்திட நீளம் அதிகரிக்கிறதால தடையும் அதிகரிக்குது. சோ நீளமும் அதிகரிக்குது, ஆக தடை அதிகரிக்குது. நீளம் அதிகரிக்கிறதால மின்னியக்க விசையும் அதிகரிக்குது. இது ரெண்டும் ஒரே அளவால அதிகரிக்கிறதால இந்த கடத்தியினூடான மின்னோட்டம் மாறாம இருக்குது. நம்ம கடத்தியை அசைக்கக்குள்ள தூண்டப்பட்ட மின்னியக்க விசை அதிகரிக்கும், அதே நேரத்துல அந்த மின்னோட்டம் பாய்கின்ற சுற்றுட தடையும் அதிகரிக்கும். ரெண்டும் ஒரே அளவால அதிகரிக்கிறதால கடத்தியினூடான மின்னோட்டம் மாறாம இருக்கு. மின்னியக்க விசை ER இருக்கக்குள்ள தடை R, மின்னியக்க விசை 2ER இருக்கக்குள்ள தடை 2Rங்கிறதால மின்னோட்டத்துல பருமன் மாறாம இருக்குது. சரியா? ஓகே. அப்ப மின்னோட்டத்தை யோசிக்கக்குள்ள நீங்க தடையையும் கடத்தி கொள்ளணுங்கிற ஒரு விடயத்தை நாம் இந்த கேள்வியில இருந்து ஒரு முடிவாக எடுக்கலாம். ரைட்? சோ இது எத்தனாம் ஆண்டு கேள்வி யாராச்சும் சொல்லிடுமா? நான் நினைக்கிறேன் இது கடைசி பகுதியில வந்து ஒரு கேள்வி, அதாவது 60 கேள்விகள்ல கடைசி பகுதியில வந்து ஒரு கேள்வியா இருக்கிறது. எத்தனாம் ஆண்டு கேள்வி யாராச்சும் பார்த்து சொல்லுங்க. 45வது கேள்வியை செய்யுங்களா? 45வது கேள்வி, அதுவும் நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. 45வது கேள்வியும் நல்ல ஒரு கேள்வி. எஸ், 2001ஆம் ஆண்டு 60வது கேள்வி. பாத்தீங்கன்னா விளங்கும் கேள்வியோட தன்மை, அதுல நம்பரையும் பாருங்க. 2001ஆம் ஆண்டு 60வது கேள்வி. ஓகே, இப்ப நீங்க 45வது கேள்வியை செய்யுங்க. அதுவும் அதே மாதிரி ஒன்றுதான், அதுவும் கடைசி பகுதியில வந்து ஒரு கேள்விதான்.
45வது கேள்வி. Okay, 45வது கேள்வி. சோ இது 2005ஆம் ஆண்டு 60வது கேள்வியா? ஓகே, கவனிங்க. உண்மையிலே இந்த கேள்வியை வந்துட்டு ரொம்ப நுணுக்கமா கேட்டிருக்கிறாங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது விடைகள் வந்துகிட்டு சின்ன சின்ன வித்தியாசங்களோட இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப தெளிவாக இந்த கேள்விக்கு விடை எடுக்கிற ஒரு ஆளால மாத்திரம்தான் ரொம்ப தெளிவாக யோசித்து வரைவுகளை தெளிவாக யோசிக்கிற ஒரு ஆளால மாத்திரம்தான் இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கலாம்ங்கிற அளவுக்கு இந்த கேள்வியை வந்துட்டு வடிவமைச்சு இருக்கிறாங்க. அப்படிதானே? அதை நீங்க பார்த்தாலே விளங்கும். சின்ன சின்ன மாற்றங்களோட விடைகள் இருக்குது. ஓகே, சோ பாருங்க, இந்த கேள்வியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, OAங்கிற ஒரு கடத்தி, இந்த கடத்தி வந்துகிட்டு மாறா கோண வேகத்துல சுழலுதான். அவ்வாறு சுழலும் போது, இந்த கடத்தி மாறா கோண வேகத்துல சுழலும் போது இந்த அம்பியல் மானியினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் நேரத்தோட எவ்வாறு மாறும்? அதே போல பாத்தீங்களா இருந்தால் இந்த கடத்தியில இந்த கடத்தியின் மீது தூண்டப்படுற மின்னியக்க விசை நேரத்தோட எவ்வாறு மாறும்? இரண்டு விடயங்களை கேட்கிறாங்க. OAக்கு குறுக்கே தூண்டப்படுற மின்னியக்க விசை, அதே போல
அம்பியர் மானியினூடாக பாய்கின்ற மின்னோட்டம். இது ரெண்டும் எவ்வாறு மாறும்னு கேட்கிறாங்க. முதலாவது நம்ம மின்னியக்க விசையை யோசிப்போம். மின்னியக்க விசையை நாம யோசிப்போம். சோ காந்த புலத்துக்குள்ள ஒரு கடத்தி அதனுடைய ஒரு முனை பற்றி சுழற்சி அடையிருந்தால் இந்த கடத்தியின் மீது மின்னியக்க விசை தூண்டப்படுங்கிறத நம்ம மின்காந்த தூண்டல்ல ஒரு தியரியாக படிச்சிருக்கிறோம் இல்லையா? காந்த புலத்துக்குள்ள ஒரு கடத்தி சுழலும் போது தூண்டப்படுற மின்னியக்க விசைக்கு சமன்பாடு படிச்சிருக்கிறோம். அந்த வகையில இந்த கடத்தியானது மாறா கோண வேகத்தில சுழல்றதால இந்த கடத்தில நீளத்தை எல்லுன்னு எடுப்போமே, எல் நீளமுடைய இந்த கடத்தி மாறா கோண வேகத்துல காந்தப்புல பிரதேசத்துக்குள்ள தொடர்ந்து சுத்தி கொண்டிருக்கிறதால இந்த கடத்தியின் மீது தூண்டப்படுற மின்னியக்க விசை நேரத்தோட மாறாது. அப்படித்தானே? கடத்தியின் மீது தூண்டப்படுற மின்னியக்க விசை நேரத்தோட மாறாது. சோ நீங்க படிச்ச சமன்பாடை யோசித்து பாருங்க. நம்ம எப்படி அந்த சமன்பாடு எடுத்தோம்னால் E=BVL அந்த சமன்பாட்டுல இந்த கடத்தி சுழலும் போது இந்த கடத்தில இந்த முனையில வேகம் 0, இந்த கடத்தில தொங்கல் முனையில அடுத்த முடிவிடத்துல வேகத்தை வீண்டெடுத்தால் இங்க வேகம் 0, இங்க வேகம் வீண்டால் இந்த கடத்தி சுழலும் போது இந்த கடத்தில வேகத்துக்கு நாம சராசரி வேகத்தை போடுவோம். ஏன்னா இங்க வேகம் 0, இந்த இடத்துல வேகம் v. கடத்தி இந்த மையம் பற்றி இந்த புள்ளி பற்றி சுழல்றதால தூரம் கூட கூட கடத்தில வேகம் கூடும், ஆரை கூட கூட வேகம் கூடும். எனவே கடத்தில வேகம் இங்க போக போக கூடிட்டு வரும். தொங்கல் இருக்கிற வேகம் v, இங்க இருக்கிற வேகம் 0ங்கிறதால BVL சமன்பாட்டுல சராசரி வேகத்தை போடுவோம். போட்டு அரை BVL சமன்பாடு எடுத்தோம். நான் சமன்பாடை ஞாபகப்படுத்துறேன்னா இந்த கேள்விக்கு இது தேவையில்லை, நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த கடத்தி சுழலும் போது தூண்டப்படுற மின்னியக்க விசை அரை BVL, தொங்கல்ல இருக்கிற வேகத்தை நம்ம வீண்டெடுக்கிறோம். இதுல இருந்து இத கோண வேகத்தோட தொடர்பு படுத்துவோம். அரை B இன்டு இந்த முனையில வேகம் V, இந்த கடத்தில நீளம் L என்றால் கோண வேகம் என்ன எழுதுவோம்? V=L ஒமேகா எழுதுவோம். V=L ஒமேகா எழுதுவோம் இன்டு L. எனவே அரை B L இன்டு L, L வர்க்கம் ஒமேகா வரும். பிறகு நாம இதுல என்ன செஞ்சிருக்கிறோம்னால் ஒமேகாவை வந்துகிட்டு மீடியன் சார்பா ஒரு சமன்பாடா மாத்துவோம். எப்படி மாத்துவோம்? அரை BL வர்க்கம் இன்டு ஒமேகாவை மீடியன் சார்பா எப்படி எழுதலாம்? 2πf என்று எழுதலாம். ஒமேகா சமன் 2πf என்று எழுதலாம். பிறகு இந்த 2ஐயும் 2ஐயும் வெட்டி போட்டு πL வர்க்கம். πL வர்க்கம்ங்கிறது யாரு? Lங்கிறது இந்த கடத்தி சுழலுகின்ற வட்டத்திட ஆரை. எனவே πL வர்க்கம்ங்கிறது இந்த கடத்தி எதிரமைக்கின்ற வட்டத்தில பரப்ப குறிக்கும். எனவே πL வர்க்கம் மாற இடத்துல A போடுவோம். அப்ப BAF என்று வரும். தூண்டப்பட்ட மின்னியக்க விசை இந்த கடத்தி Fங்கிற மீடியனோட சுழலுது என்றால் இந்த கடத்தி சுழலும் போது இந்த கடத்தியில தூண்டப்படுற மின்னியக்க விசைக்கு சமன்பாடு BAF என்று நாம எடுத்து வச்சிருக்கிறோம். சரி, ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள். அந்த வகையில இந்த கடத்தி மாறா கோண வேகத்துல சுழலுது என்றால் அதுவும் இந்த கடத்தி சுழலுகின்ற காலம் எல்லாம் இந்த கடத்தி காந்தப்புலத்துக்குள்ளேயே சுழல்றதால எப்பயுமே இந்த கடத்தியில தூண்டப்படுற மின்னியக்க விசை மாறாத மின்னியக்க விசையா இருக்கு. எனவே நேரத்தோட கடத்தியின் மீது தூண்டப்படுற மின்னியக்க விசை ஒரு மாறா பருமனா இருக்கு. சரிதானே? சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். இப்ப நாம இந்த அம்பியர் மானியினூடான மின்னோட்டத்தை யோசிப்போம். அம்பியர் மானியினூடான மின்னோட்டத்தை யோசிப்போம். ரைட்? ஓகே, இப்ப நான் மின்னோட்டத்துக்குள்ள வாரேன். பாருங்க, இந்த கடத்தி இந்த இடத்துல இருந்து இந்த OAங்கிற இந்த கடத்தி இந்த இடத்துல இருந்து இப்படியே அரைவாசி சுழலும் போது இந்த கடத்தி இந்த அரைவாசி சுழலுகின்ற காலத்துல இந்த கடத்தியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசட பருமன் மாறாம இருக்கு இல்லையா? தூண்டப்பட்ட மின்னியக்க விசட பருமன் இந்த கடத்தியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசட பருமன் மாறாம இருக்கு. ஆனால் இந்த கடத்தி இந்த இடத்திலிருந்து இந்த பக்கமாக அசைய
இந்த கடத்தியினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் மாறக்கூடியதா இருக்கு. என்ன காரணம்னால் யோசித்து பாருங்க, இந்த கடத்தி இந்த இடத்துல இருக்கக்குள்ள இந்த கடத்தி பாயிற மின்னோட்டம் இப்படி இருக்க போகுது. இப்படிதான் மின்னோட்டம் பாயும். எப்படி மின்னோட்டம் பாயும். இப்ப இந்த கடத்தி இங்க இருந்து உதாரணமா அரைவாசி 90 பாகை திரும்பிட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த கடத்தி இந்த இடத்துல இருந்த கடத்தி இந்த இடத்துக்கு வந்துட்டு 90 பாகை திரும்பிட்டு தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மாறாது இல்லையா? அது மாறாதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் இப்ப இந்த கடத்திக்குள்ளால மின்னோட்டம் எப்படி பாயும்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படி வரும். இதான் மூடிய பாதை. ஆக இந்த கடத்திக்குள்ளால மின்னோட்டம் பாய்கின்ற நீளம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆரம்பத்துல கடத்தி இங்க இருக்கக்குள்ள மின்னோட்டம் இப்படிதான் பாயும். இந்த கடத்தி இங்க வந்த உடனே மின்னோட்டம் இப்படியே வந்து இவ்வளவு நீளத்துக்குள்ளால மேலதிகமா பாயும். அப்ப நீளம் கூடிச்சு. பிறகு இந்த கடத்தி இங்க இருந்த கடத்தி இங்க வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மின்னோட்டம் பாய்கின்ற நீளம் இப்படி வந்து இவ்வளவு நீளமாக இருக்கு. ஆக இந்த கடத்தி சுழல சுழல திரும்ப 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 சுழற்சி அடையும் போது இந்த மின்னோட்டம் பாய்கின்ற நீளம் அதிகரிக்க போகும். யோசித்து பாருங்க, V = IR. ஆக E = IR என்று சொல்லுவோம். இதுல E வந்துட்டு மாறிலி. ஈங்கிறது என்ன? மாறிலி. E மாறிலியாக இருந்தால் I = E⁻R தானே. ஈங்கிறது மாறிலியாக இருந்தால் தூண்டப்பட்ட மின்னியக்கம் மாறிலி பார்த்துட்டோம். மாறிலியா இருந்தால் சுற்றினூடான மின்னோட்டம் என்னத்துக்கு நேர்மாறு விகித சமன்? தடைக்கு நேர்மாறு விகித சமன். தடை என்னத்துக்கு நேர் விகித சமன்? தடை நீளத்துக்கு நேர் விகித சமன் இல்லையா? தடை நீளத்துக்கு நேர் விகித சமன். எனவே மின்னோட்டம் நீளத்துக்கு எப்படி வரப்போகுது? நேர்மாறாக வரப்போகுது. விளங்குதா? சோ இந்த கடத்தி சுழலும் போது இந்த கடத்தியினூடாக பாய்கின்ற தடை, இந்த கடத்தியினூடாக பாய்கின்ற மின்னோட்டம் பாய்கின்ற நீளம் அதிகரிக்குது. கடத்தி இந்த இடத்துல இருக்கக்குள்ள மின்னோட்டம் இவ்வளவு துண்டுகளால பாயும். கடத்தி இங்க வரக்குள்ள மின்னோட்டம் இவ்வளவு துண்டுகளால பாயும். கடத்தி இங்க வரக்குள்ள மின்னோட்டம் இவ்வளவு துண்டுகளால பாயும். கடத்தி இங்க வரக்குள்ள மின்னோட்டம் இப்படியே வந்து இப்படி பாயும். இப்படி பாயும். ஆக நீளம் அதிகரிக்கும். அப்ப இங்க இருந்து இதுவரைக்கும் நீளம் அதிகரிக்கும். நீளம் அதிகரிச்சா தடை அதிகரிக்கும். தடை அதிகரிக்கிருந்தால் நீளம் தடைக்கு நேர்கிறது. தடை அதிகரிக்கிருந்தால் அல்லது நீளம் அதிகரிக்கிருந்தால் மின்னோட்டம் என்ன செய்யும்? குறைவடையும். அப்ப இதுல இருந்து இதுவரைக்கும் கடத்தி சுழலும் போது மின்னோட்டம் குறைவடையணும். ஆக எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. மின்னோட்டத்துக்கான கிராஃப், நேரத்தோட மின்னோட்டத்துக்கான கிராஃப் எடுத்தா இங்க இருந்து இப்படியே சுழந்துட்டு இப்படி வரக்குள்ள தடை கூறத்தால மின்னோட்டம் குறையும். எப்படி குறையும்? நேர்மாறு விகித சமன். அதாவது பிவி கிராஃப் மாறும். பிவி கிராஃப் மாறும். பிவிக்கான கிராஃப் எப்படி வரும்? பரவளையில வருமா இல்லையா? அதே மாதிரி ஒரு தொடர்பு. எனவே இங்க மின்னோட்டத்துக்குரிய கிராஃப், நேரத்தோட மின்னோட்டத்துக்குரிய கிராஃப் எடுத்தா இந்த மாதிரி குறைவடைகிறது ஒரு பரவளையாக வரும். இப்படி இந்த கடத்தி இந்த இடத்துல இருந்து அரைவாசி சுழன்றதுக்கு பிறகு நாம எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடக்க போகும். என்ன நிகழ்வு? ஒரு பெரிய ஒரு பில்டப்பா நான் சொன்னாலும் சின்ன ஒரு விடயம். என்ன நிகழ்வு? இங்க இருந்து இதுவரைக்கும் இந்த கடத்தி சுழலக்குள்ள அம்பியர் மானிக்குள்ளால கரண்ட் ஓடும். இதுக்கு பிறகு இந்த கடத்தி இங்க வந்துட்டுண்டா, இந்த கடத்தி இப்ப இங்க வந்துட்டு இப்ப அம்பியர் மானிக்குள்ளால கரண்ட் ஓடும். கடத்தில மின்னியக்க விசை தூண்டப்படும். ஆனா கடத்திக்குள்ள கரண்ட் ஓடுறதுக்கு இங்க மூடிய சுற்று இல்லை. ஆக இந்த அரைவாசி காலம் முழுவதும் இந்த அம்பியர் மானிக்குள்ளால கரண்ட் ஓடாது. அப்ப ஒரு அரைவாசிக்கு கரண்ட் ஓடும், அடுத்த அரைவாசிக்கு கரண்ட் ஓடாது. திருப்பி இந்த கரண்ட் இப்படியே சுழண்டுட்டு இங்க வந்துச்சு. திருப்பி என்ன செய்யும்? இதுல இருந்து அரைவாசி திரும்புற வரைக்கும் கரண்ட் ஓடும். அதே நேரத்துல அது நேர்மாறு விகித சமனாக குறையும். அரைவாசி இப்படியே சுழண்டுட்டு இங்கால பக்கம் வரக்குள்ள டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்ப கரண்ட் பூஜ்ஜியமா மாறிடும். விளங்குதா? அப்ப கிராஃப், மின்னோட்டத்துக்கான கிராஃப் இப்படியான ஒரு வடிவத்துல வரணும். ஆக இது எல்லாத்தையும் திருப்திப்படுத்தக்கூடிய விடை எங்க இருக்குது? பொருத்தமான விடை
பொருத்தமான விட முதலாவதா இருக்குது. மின்னியக்க விசை மாறாம இருக்குது கடத்தியில, மின்னோட்டம் பரவளையிட வடிவத்துல குறைந்து குறைந்து போகும். நான் ஸ்டார்ட் பண்றதை இங்க இருந்து யோசித்திருக்கிறேன், அவங்க பூஜ்ஜியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. அது ஒரு மேட்டர் இல்ல. சோ எப்படி பார்த்தாலும் இதை திருப்தி செய்யக்கூடிய பொருத்தமான விட முதலாவதா இருக்கு. நல்லா யோசிக்க வேண்டிய கேள்விகள். அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த தியரி படிப்புகளே நான் சொன்னேன், இந்த பாடத்துல நல்ல அட்வான்ஸ் ஆன கேள்விகள் உருவாக்கி இருக்கிறாங்க. அது நல்ல இன்ட்ரெஸ்டான பகுதி. சரியா கேட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நீங்க 41வது கேள்விக்கு வாங்க. 41வது கேள்வி. ஒரு இலகுவான கேள்வி இது. ஓகே, கவனிங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள வடிவில் வளைக்கப்பட்ட ஓர் உலோக கம்பி XY ஆனது மாறா வேகம் V-யுடன் வெளிநோக்கிய காந்தப்புலத்தினுள் அசைக்கப்படுவது. இந்த சந்தர்ப்பத்துல முனை Y சார்பாக X-இல் தூண்டப்படும் மின்னியக்க விசை அல்லது அழுத்தம் நேரத்துடன் மாறுகின்ற விதம் எவ்வாறு இருக்குன்னு கேட்கிறாங்க. Y சார்பா X-ல் இருக்கிற தூண்டப்படுற அழுத்தம் எவ்வாறு மாறும்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ Y சார்பா X-ல் இருக்கிற அழுத்தம் அப்படின்னா மீனிங் என்ன? அதாவது Y-ல் இருக்கிற அழுத்தத்தை 0 எடுத்தால் X-ல் இருக்கிற அழுத்தம் அதுதான் Y சார்பா X-ல் இருக்கிற அழுத்தம். அல்லது Y சார்பா X-ல் இருக்கிற அழுத்தம்னா இப்படி எழுதலாம். அதாவது X-ல் இருக்கிற அழுத்தத்திலிருந்து Y-ல் இருக்கிற அழுத்தத்தை கழிச்சு வாருது. Y சார்பா X-ல் இருக்கிற அழுத்தம்னால் X-ல் இருக்கிற அழுத்தத்திலிருந்து Y-ல் இருக்கிற அழுத்தத்தை கழிச்சு வாருது என்று சொல்லலாம். அல்லது Y-ங்கிற அழுத்தத்தை 0 எடுத்தால் அந்த டைம்ல இருக்கிற X-ட அழுத்தம் அதான் Y சார்பா X அழுத்தம்னு சொல்லலாம். ரெண்டு விதமாக யோசிக்கலாம். ரெண்டுமே ஒன்றுதான். சொல்ல போனா ரெண்டும் ஒன்றுதான். Y-ல இருக்கிற அழுத்தத்தை 0 X-ல இருக்கிற அழுத்தம் Y சார்பா X அழுத்தம். அல்லது X-ல இருக்கிற அழுத்தத்திலிருந்து Y-ல இருக்கிற அழுத்தத்தை கழிச்சு வாருதான் Y சார்பா X அழுத்தம்னு சொல்லலாம். ஓகே, இப்ப விடயத்துக்கு வாரு. இப்ப இந்த கடத்தி காந்தப்புலத்துக்குள்ள அசைக்கப்படுவது மாறா வேகத்தில். சோ முதலாவது எந்த கடத்தி காந்தப்புலத்துக்குள்ள நுழையும்? முதலாவது எந்த கடத்தி காந்தப்புலத்துக்குள்ள நுழையும்? காந்தப்புலத்துக்குள்ள முதலாவது இந்த கடத்தி இதுதான் நுழைய போகும். சோ இந்த கடத்தி காந்தப்புலத்துக்குள்ள நுழையக்குள்ள இந்த கடத்தியின் மீது எவ்வாறு மின்னியக்க விசை தூண்டப்படும்? எப்படி? ஃப்ளெமிங்கின் வழக்கை விதி. சோ வேகம் வலப்பக்கமா இருக்குது. ஃப்ளெமிங்கின் வழக்கை விதி. வேகம் வலப்பக்கமா இருக்குது. காந்தப்புலம் வெளிநோக்கி இருக்குது. ஆக தூண்டப்படுற மின்னியக்க விசை கீழ் நோக்கி இருக்கிறது. வேகம்
வலப்பக்கம் காந்தப்புல வெளிநோக்கி. சோ தூண்டப்பட்ட மின்னியக்க விசை கீழ் நோக்கி இருக்கு. எனவே சொல்லுங்க, இங்க தூண்டப்பட்ட மின்னியக்க விசை கீழ் நோக்கி இருக்குதுனால் y சார்பா x அழுத்தம் பிளஸ்ஸா மைனஸா? y சார்பா x அழுத்தம் என்ன வரும்? மைனஸ்ல வரும். ஏண்டா தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட பிளஸ் பக்கம் y இருக்கு. எனவே y சார்பா x அழுத்தம் மைனஸ்ல வரணும். ஆக கிராஃப் மைனஸ்ல ஆரம்பிக்கிற மாதிரி எத்தனை விடைகள் இருக்குது? முதலாவது விடை இல்லை, நான்காவது விடையும் இல்லை. எனவே முதலாவதும் வராது, நான்காவதும் வராது. சோ உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் 2, 3, 5. பெரும்பாலும் 5 வராது இல்லையா? பார்த்தாலே விளங்குது. எனவே 2 அல்லது 3 உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷனா இருக்கு. ஆக ஆரம்பத்துல இந்த கடத்தி காந்தப்புலத்துக்குள்ள நுழையும். சோ இதுல மின்னியக்க விசை தூண்டப்படும். வேகம் மாறல, இந்த கடத்தில நீளம் மாறலன்னா தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட பருமன் மாறாது. இப்ப இந்த கடத்தி காந்தப்புலத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு அடுத்து யாரு நுழைவா? இந்த கடத்தி காந்தப்புலத்துக்குள்ள நுழையும். இவ்வளவு துண்டும் காந்தப்புலத்துக்குள்ள நுழையும். இவர் நுழைஞ்சதுக்கு பிறகு இந்த துண்டு காந்தப்புலத்துக்குள்ள நுழையும். ஆனால் இந்த துண்டு காந்தப்புலத்துக்குள்ள நுழையும் போது மின்னியக்க விசை தூண்டப்படுமா? தூண்டப்படாது. என்றால் வேகத்திட திசையும் கடத்தி வைக்கப்பட்டிருக்கிற நீளத்திட திசையும் ஒரே திசை. வேகத்திட திசையும் கடத்தி வைக்கப்பட்டிருக்கிற நீளத்திட திசையும் ஒரே திசைங்கிறதால இந்த பகுதியின் மீது மின்னியக்க விசை தூண்டப்படாது. அப்ப அடுத்து இவங்க நுழைவாங்க, இவங்களால மின்னியக்க விசை தூண்டப்படாது. எனவே மின்னியக்க விசை அப்படியே மாறாம இருக்கு. இப்படியே இந்த கடத்தி அசைஞ்சிட்டு போகக்குள்ள இப்படியே கடத்தி அசையும். அதை நான் மாறி காட்டுறேன். இப்படியே கடத்தி அசைஞ்சிட்டு போகக்குள்ள அடுத்து காந்தப்புலத்துக்குள்ள யாரு நுழைவா? இவ்வளவு நீளமும் நுழையும். சரி, இந்த நீளத்தின் மீது மின்னியக்க விசை எப்படி தூண்டப்படும்? இதே திசைதான். வேகம், காந்தப்புலம், மின்னியக்க விசை. அப்ப இந்த துண்டின் மீது மின்னியக்க விசை இப்படி தூண்டப்படும். இப்ப யோசித்து பாருங்க, இந்த மின்னியக்க விசையோட இதை ஈவன் எடுப்போம். இந்த மின்னியக்க விசையோட இந்த துண்டின் மீது தூண்டப்படுற மின்னியக்க விசை என்ன செய்யும்? கூட்டுப்படும் இல்லையா? கேர்ச்சாஃப் லோ படி இவரோட இவர் கூட்டுப்படுவார். ஏன்னா இவர் பிளஸோட இவர மைனஸ் கனெக்ட் ஆகும். எனவே இந்த கடத்தியால் தூண்டப்படுற மின்னியக்க விசை இதோட கூட்டுப்படும். ஆக மின்னியக்க விசை எப்படி அதிகரிக்கும். பிறகு இவர் நுழைஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு இவர்ல மின்னியக்க விசை தூண்டப்படாது. எனவே மாறாம இருக்கு. சரி, இந்த கடத்தி நுழைஞ்சது பிறகு அடுத்து யாரு நுழைவா? இந்த கடத்தி நுழையும். இதுல தூண்டப்படாது. சோ இந்த கடத்தி நுழையும். இதுல மின்னியக்க விசை எப்படி தூண்டப்படும்? இதே மாதிரி தான். எனவே மின்னியக்க விசை இப்படி தூண்டப்படும். சரி, இந்த துண்டால தூண்டப்படுற மின்னியக்க விசையும் இவரோட என்ன செய்வார்? கூட்டுப்படுவார் இல்லையா? கேர்ச்சாஃப் லோ படி இதோட இதுவும் கூட்டுப்படும். எனவே திருப்பியும் மின்னியக்க விசை அதிகரிக்கும். இது நுழையுது, திருப்பி இது நுழையுது, இப்ப இது நுழையுது. அதுக்கு பிறகு இந்த கடத்தியால மின்னியக்க விசை தூண்டப்படாது. அடுத்த கட்டம் காந்தப்புலத்துக்குள்ள யாரு நுழைவா? இந்த கடத்தி நுழையும். சரி, இந்த கடத்தியால மின்னியக்க விசை எப்படி தூண்டப்படும்? வேகம், காந்தப்புலம், அப்ப மின்னியக்க விசை இப்படி தூண்டப்படும். கீழ் நோக்கித்தான் தூண்டப்படும். ஆனால் கேர்ச்சாஃப் லோ படி இவங்க 3 பேர்ற மின்னியக்க விசையும் வலஞ்சுழியாக இருக்குது. ஆனால் இங்க தூண்டப்பட்ட இவர மின்னியக்க விசை எப்படி இருக்குது? இடஞ்சுழியா இருக்குது. அப்ப இதுவரைக்கும் மின்னியக்க விசை கூடிக்கொண்டு வந்திக்கு இந்த கடத்தியில மின்னியக்க விசை தூண்டப்படும் போது இந்த மின்னியக்க விசை எதிர்ப்பதனால மின்னியக்க விசை சாட குறையும். இவ்வளவு நீளத்துக்கு தூண்டப்பட்ட மின்னியக்க விசையால இதுல பருமனுக்கு மின்னியக்க விசை குறைவடையும். இப்படியான ஒரு கிராஃப் தான் இதுக்கு வரணும். எனவே இதை திருப்தி செய்யக்கூடிய விடயத்தினாவது இருக்குது. பொருத்தமான விடையாக நாம் எது எடுக்கலாம்? 3வது எடுக்கலாம். விளங்குதா? அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு துண்டும் நுழையக்குள்ள மின்னியக்க விசை இதுல தூண்டப்படும். இதுல மின்னியக்க விசை தூண்டக்குள்ள இந்த மின்னியக்க விசை இது எதிர்க்கிறதால வோல்டேஜ் குறையும். பொருத்தமான விட 3வது. இன்னொரு கேள்வி இல்லையா? விளங்கப்படுறதுதான் கூட டைம். ஆனா இன்னொரு கேள்வி.
ஓகே, இன்னும் ஒரு கேள்வி. இது ஒரு மாடல் கேள்வி. உங்களோட டியூட்ல 57வது கேள்வி எடுங்க. 57வது கேள்வி. எல்லாம் யோசித்து செய்யுங்க. நல்ல கேள்வி, அதுவும் மாடல் கேள்வி. அது இந்த கேள்விக்குரிய விடையை கண்டாக்க இது ஒரு நல்ல கேள்வி. ஓகே, அவனிங்க ஒரு சில பேர் மாத்திரம் சரியா விடை அனுப்பியிருக்கீங்க. PQங்கிற கடத்தி, இந்த கடத்தி இரண்டு பக்கமும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல வைக்கப்பட்டு இரண்டு பக்கமும் சர்வசமனான விச்சுருள்களால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டைம்ல இந்த கடத்தியை இவ்வாறு இந்த பக்கம் இழுத்து விட்டால், இந்த பக்கம் அசைத்து விட்டால், இந்த கடத்தி அலைவுறும் போது தூண்டப்படுற மின்னியக்க விசையில மாறல கேட்டிருக்கிறாங்க. தூண்டப்பட்ட மின்னியக்க விசையில மாறல கேட்டிருக்கிறாங்க. அதுவும் எப்படி கேட்கிறாங்கன்னால் P சார்பா Qல இருக்கிற அழுத்தத்துல மாறல கேட்டிருக்கிறாங்க. நேரத்தோட P சார்பா Qல இருக்கிற அழுத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. சரியா? சோ இதுல இந்த கேள்வியில எப்படி ஆரம்பிக்கணும், T சமன் பூஜ்ஜியத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கணுங்கிற ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த PQங்கிற கடத்திய வலப்பக்கமாக இழுத்து விட்டு இயங்க விடப்படுவதுன்னு சொல்றாங்க. அப்ப கேள்விட ஆரம்பம் எங்க இருக்குதுன்னா, இந்த கடத்தி இந்த பக்கம் இழுத்து விடப்பட்டு, இந்த கடத்தி இந்த பக்கமாக இழுத்து விடப்பட்டு இயங்க விடப்படுகின்ற சந்தர்ப்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? இந்த கடத்தி வலப்பக்கமாக இழுத்து விடப்பட்டு இயங்க விடப்படுது. சோ இங்க இருந்தா கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்ப கிராஃப் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ நாம இங்க இருந்து இழுத்து போட்டு இதை விட போறோம். சோ இது முதல் எப்படி இயங்கும் அதை நாம யோசிப்போம். இந்த கடத்தி எப்படி இருக்கு உங்களுக்கு சிம்பிளா யோசிங்க. இது விச்சுருள் இல்லையா? ரெண்டு பக்கமும் விச்சுருளை வச்சு நாம ஒரு பொருளை இழுத்து விட்டு அந்த பொருள் எப்படி இயங்கும் என்றால் எளிமை இசை இயக்கத்தை ஆற்றக்கூடியதாக இயங்கும். இந்த கடத்தியினது இயக்கம் ஒரு எளிமை இசை இயக்கம். விச்சுருளால கனெக்ட் பண்ணப்பட்டு இழுத்து விடப்பட்டதால இந்த கடத்தி எப்படி அலைவுறும்னால்
எளிமை இசை இயக்கத்துக்கு ஏற்ப அலைவுறக்கூடியதா இருக்கு. அதுல நாம இந்த கடத்தியை இங்கிருந்துதான இழுத்து போட்டு விடுறோம். அப்ப இந்த இடத்துல இழுத்து போட்டு விட்டா இந்த கடத்தி எப்படி இயங்க ஆரம்பிக்கும்? இந்த கடத்தியை நாம இந்த இடத்துல இழுத்து போட்டு விடுறோம். அப்ப இந்த கடத்தி எப்படி இயங்க ஆரம்பிக்கும்? இங்க இருந்து இப்படியே இழுபட்டு வரும். இது சமநிலை புள்ளியா இருக்கு. இங்க இருந்து இழுத்து போட்டு விடுறோம். அப்ப இந்த கடத்தி இப்படியே வந்து இது யாரா இருப்பாரு? சமநிலை புள்ளியா இருக்கு. பிறகு இந்த கடத்தி என்ன செய்யும்? இப்படியே இங்கால பக்கம் அசைஞ்சிட்டு உதாரணமா இதுவரைக்கும் வரும். பிறகு இதுவரைக்கும் வந்த இந்த கடத்தி திருப்பி என்ன செய்யும்? திருப்பி இப்படியே போய் இப்படி போகும். திருப்பி இதே நிகழ்வு திருப்பி நடக்கும். அப்ப இந்த கடத்தி இங்க இருந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அலைவுற போகும். சோ T7 சொல்லுங்க, இந்த கடத்தில வேகம் என்ன? இந்த கடத்தில வேகம் இந்த இடத்துல என்ன? நாம ஒரு இடத்துல இழுத்து போட்டு விடுறோம். அப்ப இந்த இடத்துல வேகம் என்ன? அந்த இடத்துல வேகம் நாம 0 என்று சொல்லுவோம் இல்லையா? வேகம் என்ன? 0. சமநிலை தானத்துலதான் வேகம் உயர்வு. அதி உயர் வீச்சத்துல வேகம் என்ன? 0. இங்க இழுத்து போட்டு விட்டா இந்த இடத்துல வேகம் என்ன? 0. ஆக இந்த இடத்துல வேகம் 0 என்கிறதால E7BVL இதான் சமன்பாடு. ஒரு கடத்தியில தூண்டப்படுற மின்னியக்க விசை E7BVL. இங்க காந்தப்பாய அடர்த்தியில மாற்றம் இல்லை, கடத்தில நீளத்துல மாற்றம் இல்லை. அப்ப எது மாறப்போகுது? தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எதுக்கு நேர்விகித சமனா இருக்கு? வேகத்துக்கு நேர்விகித சமனா இருக்கு. தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எதுக்கு நேர்விகித சமன்? வேகத்துக்கு நேர்விகித சமன். சோ நம்ம இங்க இருந்து இழுத்து போட்டு விடுறோம். இழுத்து போட்டு விட்டால் இங்க வேகம் 0 தான். வேகம் 0 இருக்கிற இந்த கணத்துல, வேகம் 0 இருக்கிற இந்த கணத்துல இவர்ல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன? 0. அடுத்த கட்டம் என்ன செய்யும்? இந்த கடத்தி இங்க இருந்து இழுத்து போட்டு விட்டா இப்படியே அசைஞ்சிட்டு வரும். சோ இந்த கடத்தி இந்த பக்கம் அசையுதுண்டால், ஆரம்பத்தில் இந்த கடத்தி இந்த பக்கமா அசையுதுண்டால் மின்னியக்க விசையோட திசை எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. வேகம் இந்த திசை, காந்தப்புலம் உள்நோக்கிய திசை. வேகம் இந்த திசை, காந்தப்புலம் உள்நோக்கிய திசை. அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எப்படி இருக்கிறது? கீழ் நோக்கிய திசையில இருக்கிறது. அப்ப இந்த கடத்தியில தூண்டப்படுற மின்னியக்க விசை கீழ் நோக்கிய திசையில இருக்கு. அப்ப இந்த கடத்தியில மின்னியக்க விசை தூண்டப்படும், அது என்ன திசையில இருக்கு? கீழ் நோக்கிய திசை. ஆக இந்த கடத்தி இவ்வாறு அசையும் போது மின்னியக்க விசை கீழ் நோக்கி தூண்டப்படுவதென்றால் சொல்லுங்க, P சார்பா Q அழுத்தம் என்ன? P சார்பா Q அழுத்தம் என்ன? மைனஸ் முடிவிட விஞ்ஞான பக்கம், பிளஸ் முடிவிட விஞ்ஞான பக்கம். அப்ப P சார்பா Q அழுத்தம் என்ன? பிளஸ் ஆக இருக்கு. அப்ப இந்த கடத்தி விஞ்ஞான பக்கம் அசையக்குள்ள மின்னியக்க விசை பிளஸ்ல அதிகரிக்கும். ஆரம்பத்துல மின்னியக்க விசை பிளஸ்ல அதிகரிக்கும். பிறகு இந்த கடத்தி இப்படியே போன இந்த கடத்தி திருப்பி என்ன செய்யும்? விஞ்ஞான பக்கம் வரும். இப்ப என்ன நடக்கும்? கடத்தி இந்த பக்கமா அசையும் போது மின்னியக்க விசை பிளஸ் என்றால், கடத்தி மாறி விஞ்ஞான பக்கம் அசையக்குள்ள மின்னியக்க விசை என்னத்துல வரும்? மைனஸ்ல வரும். அப்ப ஆரம்பத்துல முதல் அரைவாசிக்கு பிளஸ், ஏன்னா இந்த திசையில மின்னியக்க விசை தூண்டப்படும். அடுத்த அரைவாசிக்கு மின்னியக்க விசை மைனஸ், திருப்பி அடுத்த அரைவாசிக்கு பிளஸ். அவ பிளஸ்லயும் மைனஸ்லயும் மின்னியக்க விசை மாறி மாறி தூண்டப்படும். சரியா? இதை திருப்தி செய்யற விட எத்தனை இருக்குது? இதை திருப்தி செய்யற விட எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆனா ஆரம்பத்துல பிளஸ் அடிக்கிற விட எத்தனை? 2வது விட, 3வது விட, 4வது விட. சோ உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா 2, 3, 4. இந்த இடத்துல யோசிங்க. நான் ஆரம்பத்துல ஒரு விடயம் சொன்னேன். என்ன சொன்னால், இங்க தூண்டப்படுற மின்னியக்க விசை வேகத்துக்கு நேர்விகித சமன்னு சொன்னேன். ஆக நேரத்தோட, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நேரத்தோட வேகம் எப்படி மாறுமோ, நேரத்தோட வேகம் எப்படி மாறுமோ அதே மாதிரி தான் யாரும் மாறுவா? மின்னியக்க விசையும் மாறப்போகும். என்றால் வேகம் மின்னியக்க விசைக்கு நேர்விகித சமம். எளிமை இசை இயக்கத்துல வேகத்துக்குரிய கிராஃப் என்ன வடிவத்துல வரும்? நேர்கோட்டு வடிவமா அல்ல சைன் வளையிட வடிவமா? எளிமை இசை இயக்கத்துல நேரத்தோட வேகத்துக்குரிய கிராஃப் என்ன வடிவம்? ஒரு சைன் வளையிட வடிவம். ஆக நமக்கு வர வேண்டிய கிராஃப் ஆரம்பத்துல பிளஸ் இருக்கணும்,
அதே நேரத்தில் சைன் வளையின வடிவமாகவும் இருக்கு. எனவே தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்குரிய கிராஃபும் வேகத்துல அதே கிராஃபாகத்தான் இருக்கும். ஏன்? இது நேர்விகித சமம். எனவே பொருத்தமான விட எத்தனாவது? 4வது. இந்த கடத்தியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு பொருத்தமான விட 4வது. எப்படி யோசிக்க? வேகம் மின்னியக்க விசைக்கு நேர்விகித சமங்கிறதால நேரத்தோட வேகம், எளிமை இசை இயக்கத்துல வேகம் எப்படி மாறுமோ அதே மாதிரி தான் மின்னியக்க விசை மாறும். ஆனா திசையை நாம யோசிக்கணும். ஆரம்பத்துல திசை பிளஸ்ல வருமா அல்லது ஆரம்பத்துல திசை மைனஸ்ல வருமாங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுக்குத்தான் நான் என்ன சொன்னேன்டா, இங்க இருந்து இழுத்து போட்டு விட்டா இந்த கடத்தி இப்படித்தான் அசையுது. அப்ப ஆரம்பத்துல இது இயக்கம் இந்த திசை, எனவே வேகம் இந்த திசை, காந்தப்புலம் இந்த திசைங்கிறதால மின்னியக்க விசை கீழ் நோக்கி தூண்டப்படும். எனவே பி சார்பா கியூ அழுத்தம் ஆரம்பத்துல பிளஸ் ஆகிக்கும் சொன்னேன். சரியா? கிராஃப் இப்படி வரும். சோ பொருத்தமான விட 4வது. ஓகே, உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் இல்லையா? கேள்விகள்ல தரம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது உங்களுக்கு புரியுது. இப்ப நீங்க 17வது கேள்வி எடுங்க. 17வது கேள்வி. சரியா? சோ பாருங்க, ஒரு ராட்டினம், அந்த ராட்டினத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய LMங்கிற ஒரு கடத்தி, இந்த ராட்டினத்தோட சேர்ந்து இந்த கடத்தி இவ்வாறு சுழலும் போது இந்த கடத்தியின் மீது தூண்டப்படுற மின்னியக்க விசை நேரத்தோட எவ்வாறு மாறும்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கடத்தியில தூண்டப்படுற மின்னியக்க விசை எவ்வாறு மாறும்னு கேட்கிறாங்க. அதுவும் எப்படி கேட்டிருக்கிறாங்க என்றால் எம் குறித்து எல்லினது மாறல கேட்கிறாங்க. அதாவது எம் சார்பா எல்ட வோல்டேஜ் கேட்கிறாங்க. எம் சார்பா எல்ட வோல்டேஜ் கேட்கிறாங்க. சரியா? இதுல ராட்டினத்துல பிரதேசத்துல காந்தப்புலம் இவ்வாறு கிடையா இருக்குதுன்னு காட்டப்பட்டிருக்கு. சோ நல்லா விளைய கொள்ளுங்க. இதான் ராட்டினத்துல கம்பின்னு வச்சுக்கோங்க. LMங்கிற கம்பின்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கம்பி இப்படி சுழல போகும். காந்தப்புலம் எப்படி இருக்குது? கிடையா இருக்கு. இப்படி இருக்கு. காந்தப்புலம் கிடையா இருக்குது. இந்த கம்பி இப்படி சுழல போகும். இந்த கம்பியில தூண்டப்படுற மின்னியக்க விசையை கேட்கிறாங்க. சோ ஆரம்பத்துல இந்த இடத்துல கம்பி இருக்குது இல்லையா? ஆரம்பத்துல கம்பி இந்த இடத்துல இருக்கு. எனவே முதல் சொல்லுங்க, இந்த டைம்ல இந்த கடத்தியில மின்னியக்க விசை தூண்டப்படுமா? இந்த டைம்ல இந்த கடத்தியில மின்னியக்க விசை தூண்டப்படுமா? தூண்டப்படாதா? இதான் எனக்கு கேள்வி. இந்த இடத்துல கடத்தி இருக்கக்குள்ள மின்னியக்க விசை தூண்டப்படுமான்னு கேட்கிறேன். எல்லாம் கற்பனை செய்யுங்க. ராட்டினம் சுழல்றது, அந்த கம்பி சுழல்றத யோசிங்க, காந்த புலத்தையும் யோசிங்க.
ரெண்டையும் யோசித்து சொல்லுங்க. இந்த கடத்தில இந்த இடத்துல கடத்தி அசைதான் இந்த கணத்துல இந்த கடத்தியின் மீது மின்னியக்க விசை தூண்டப்படுமா? ஓகே, வெரி குட். நிறைய பேர் சரியான விடையை சொல்லியிருக்கிறீங்க. இந்த கடத்தில இந்த இடத்துல மின்னியக்க விசை தூண்டப்படாது. ஏண்டா இந்த கடத்தில இந்த இடத்துல வேகம் எப்படி இருக்கு? எல்லாம் யோசித்து பாருங்க. இந்த கடத்தில வேகம் எந்த திசையில் இருக்கு? இந்த ராட்டினத்துல இந்த கம்பி இப்படித்தான சுழலுது, இப்படித்தான சுழலுது. அப்ப இந்த இடத்துல வேகம் எப்படி இருக்கு? வேகம் இந்த திசையில இருக்கு, உங்களை நோக்கி இருக்கு. அப்ப இந்த ராட்டினத்துல இந்த கம்பிட வேகம் இந்த திசையில தான் இருக்கு, இப்படிதான் சுழல போகும். விளங்குதா? அப்ப வேகம் இந்த திசையில இருக்குது. காந்தப்புலம் படத்துல அழகா காட்டியிருக்கிறாங்க. காந்தப்புலம் இப்படிதான் இருக்கு. சோ வேகத்தில திசை இப்படி, காந்தப்புலத்தில திசையும் அதே திசையுண்டா, வேகமும் காந்தப்புலமும் ஒரே திசையுண்டா, அந்த இடத்துல மின்னியக்க விசை தூண்டப்படாது. விளங்குதா? ராட்டினம் சுழலக்குள்ள இந்த இடத்துல வேகம் இப்படிதான் இருக்கு, இந்த திசையில இருக்கு. ரைட், இப்படிதான் சுழல். அப்ப இந்த இடத்துல வேகம் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அப்ப இந்த இடத்துல தூண்டப்படுற மின்னியக்க விசை 0. ஏன்னா வேகமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா இருக்கு. எனவே தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 0. சோ கிராஃப் 0 ஸ்டார்ட் ஆகும். சோ அதை திருப்தி செய்யற விடத்தில் இருக்கு. 0 ஸ்டார்ட் ஆகிறத திருப்தி செய்யற விட 3வது 4வது 5வது 3 விட இருக்குது இல்லையா? 3 4 5 3 விட இருக்கு. ரைட், இங்க மின்னியக்க விசை 0. இப்ப நான் இங்க வாரேன். ராட்டினம் 90 பாக சுழண்டுட்டு, 90 பாக சுழண்டுட்டா 90 பாக சுழண்டுட்டு. இப்ப இங்க இருக்கு T/4 நேரம், 4ல 1 பங்கு நேரம் இல்லையா? இங்க இருந்து இங்க வந்துட்டு இந்த டைம்ல இந்த ராட்டினத்துல மின்னியக்க விசை என்ன செய்யும்? இந்த கம்பியில மின்னியக்க விசை தூண்டப்படும். ஏன் தூண்டப்படும்? வேகம் கீழ் நோக்கி இருக்கு. இங்க இருக்கக்குள்ளதான் வேகம் இப்படி இருக்கு, இப்படியே சுழண்டுட்டு இப்படி போகக்குள்ள இந்த இடத்துல வேகம் எப்படி இருக்கு? கீழ் நோக்கி இருக்கு. வேகம் கீழ் நோக்கி இருக்குது. காந்தப்புலம் என்ன திசைன்னு தந்துட்டாங்க? காந்தப்புலம் இப்படிதான் இருக்கு, கிடையா இருக்கு. சோ காந்தப்புலத்தில திசை இப்படி இருக்குது, வேகத்தில திசை இப்படி இருக்குது. அப்ப வேகமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து. ஆகவே இந்த கடத்தியில மின்னியக்க விசை தூண்டப்படும். சரி, என்ன திசையில தூண்டப்படும் பாருங்க. வேகம் கீழ் நோக்கி, காந்தப்புலம் வெளிநோக்கி, உங்களை நோக்கி. காந்தப்புலம் வெளிநோக்கி, வேகம் கீழ் நோக்கி. அப்ப மின்னியக்க விசை எப்படி வரும்? பிளமிங்கின் வழக்கை விதிப்படி மின்னியக்க விசை இடப்பக்கமா வரும். சோ இந்த கடத்தியில மின்னியக்க விசை இடப்பக்கமாக தூண்டப்படும், இப்படி தூண்டப்படும். சோ இந்த கடத்தியில இடப்பக்கமா மின்னியக்க விசை தூண்டப்படுவதென்றால் எம் குறித்து எல்ட வோல்டேஜ் பிளஸ்ஸா மைனஸா? எம் குறித்து எல்ட வோல்டேஜ் என்ன அடிக்கணும்? பிளஸ்ஸா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல தூண்டப்படுற மின்னியக்க விசை பிளஸ்ல இருக்கணும். பிறகு இந்த இடத்துல தூண்டப்படுற மின்னியக்க விசை என்ன? இந்த இடத்துல தூண்டப்படுற மின்னியக்க விசை T/2 நேரம், அரைவாசி, அரைவாசி சுத்திட்டு. இந்த டைம்ல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்ன? 0. ஏன் 0? இந்த இடத்துல வேகம் என்ன திசை? இங்க இருக்கக்குள்ள இப்படின்னா இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படி போகும், இப்படி போகும். சோ இந்த இடத்துல கடத்தின வேகம் இந்த திசையில இருக்கு. காந்தப்புலம் அதுக்கு சமாந்தரமா அதே கோட்டுல இந்த திசையில இருக்கு. சோ காந்தப்புலமும் கடத்தியும் ஒரே நேர்கோட்டுல இருக்குது, ஒரே பாதையில இருக்குது. எனவே காந்தப்புலமும் கடத்தியும் ஒன்று கொண்டு செங்குத்தா இல்லை. எனவே தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 0. அப்ப இங்க 0. சோ இங்க 0, இங்க பிளஸ், இங்க 0. அடுத்த அரைவாசி, அடுத்த T/4 நேரத்துல எங்க வரும்? இங்க இருந்துக்கு நல்லா விளைய, இங்க இறங்கி இங்க வந்துக்கு, இப்ப இங்க வந்துக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யும்? இங்கால பக்கம் இப்படி வரும். அப்ப இந்த ராட்டினம் இப்படியே சுத்திக்கிட்டு இப்ப எங்க வரும்னா இந்த இடத்துக்கு வரும். பின்னுக்கா இது முன்னுக்கு இருக்கிறது, இது பின்னுக்கு இருக்கிறது. இப்ப இந்த ராட்டினத்துல வேகம், இந்த கம்பிட வேகம் எப்படி இருக்கு? நிறைய ராட்டினம் இப்படியே சுத்திக்கிட்டு இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இங்க வர. இப்ப வேகம் எப்படி இருக்கு? மேல் நோக்கி இருக்கு. இந்த இடத்துல வேகம் 3T/4 நேரம், இந்த இடத்துல வேகம் மேல் நோக்கி இருக்கு. சோ வேகம் மேல் நோக்கி இருக்குது. காந்தப்புலம் இப்படித்தான் இருக்கு, காந்தப்புலத்துல மாற்றம் இல்லை. ஆனா வேகத்துல திசை மேல் நோக்கி. உங்களுக்கு தெரியும், வேகத்துல திசை கீழ் நோக்கி இருக்கக்குள்ள மின்னியக்க விசை இடப்பக்கம் தான்.
வேகத்தில திசை இந்த இடத்துல மேல் நோக்கி இருக்குதுன்னா மின்னியக்க விசை வலப்பக்கமா மின்னியக்க விசை வலப்பக்கமா. ஆக எம் குறித்து எல்லிட மின்னியக்க விசை என்னத்துல வரும்? மைனஸ்ல வரும். அப்ப இங்க இருக்கக்குள்ள மின்னியக்க விசை 0, இந்த இடத்துல இருக்கக்குள்ள பிளஸ், இந்த இடத்துல இருக்கக்குள்ள 0, இந்த இடத்துல இருக்கக்குள்ள மைனஸ். இங்க வேகம் கீழ் நோக்கி இருந்துச்சு, இது பிளஸ் கடத்தில வேகம் கீழ் நோக்கி இருந்துச்சு. இப்படியே சுத்திக்கிட்டு இங்க வரக்குள்ள கடத்தில வேகம் மேல் நோக்கி இருக்குது. அப்ப திசை மாறும். அப்ப மின்னியக்க விசை மைனஸா மாறும். ஆக 0ல பிளஸ்ல 0ல திருப்பி மைனஸ்ல திருப்பி 0ல பிளஸ்ல மைனஸ்ல. சோ பிளஸ்லயும் மைனஸ்லயும் மாறி மாறி இருக்கக்கூடியதா கிராஃப் வருது. சோ இதை திருப்தி செய்யக்கூடிய கிராஃப். எத்தனாவது கிராஃப்? ஆரம்பத்துல பிளஸ் அடிக்கணும், அடுத்த கட்டம் மைனஸா அடிக்கணும், திருப்பி பிளஸ் வரணும், திருப்பி மைனஸ் வரணும். சோ ஆரம்பத்துல பிளஸ் வார மாதிரி வார கிராஃப் எத்தனாவது? 3ஆ 4ஆ 5ஆ? பொருத்தமான விட 3ஆவது அடிக்கும். விளங்குதா? இங்க இருந்து இதுவரைக்கும் பிளஸ், அடுத்த அரைவாசி மைனஸ். அப்ப முதல் பிளஸ்ங்கிறதால பொருத்தமான விட 3ஆவது. ஓகே. சோ இதே மாதிரி ஒரு கேள்விதான் அடுத்த கேள்வி, 18வது கேள்வி. நான் நினைக்கிறேன் 18வது கேள்வி 2019ஆம் ஆண்டா, 2018ஆம் ஆண்டு கேள்வி. சரியான 18வது கேள்வி 2018ஆம் ஆண்டு கேள்வி. சோ அந்த கேள்வியை நீங்க இன்ஷா அல்லாஹ் செய்து பார்த்துட்டு வாங்க. சோ இதே மாதிரி நாம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம்னா பின் மின்னியக்க விசையோட தொடர்பு படுத்தின கேள்விகளை பார்ப்போம். சரியான EMF ஓட தொடர்புடைய கேள்விகளை பார்ப்போம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.